ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, மனக்கலக்கம் நீங்க இதை செய்யின்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனக்கலக்கம் நீங்கணும்னா நம்ம எதை செய்யணும்னு சொல்லி சங்கீதம் 31 சங்கீதம் 22வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற வசனத்தை நன்றாய் கவனித்தீர்களா? இங்கே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு என்று சொல்கிறான். எப்பொழுதுமே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு நம்ம போகிறதற்கு காரணமே, தேவனை நம்ம எப்போ கோபப்படுத்துகிறோமோ, அவர் நம்முடைய காரியத்தில் எப்போ கோபம் அடைந்திருக்கிறாரோ அப்பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மளால் இருக்க முடியாது. இந்த நாளிலும் கூட நீங்கள் ஒரு பொருத்தனை செய்யணும். ஆண்டவரே, நான் உம்முடைய கோபப்படுத்துகிற அளவுக்கு நான் நடந்து விடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய செயலோ இல்லைன்னா என்னுடைய பார்வையோ என்னுடைய நினைவுகளோ எந்த ஒரு காரியமோ உம்மை பிரியப்படுத்துகிறதாக தான் இருக்கணுமே தவிர உம்மை கோபப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் இராதபடிக்கு நீர் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கேட்ட ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற வசனத்தை பாருங்கள். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் அப்படின்னா, என் வாழ்க்கை ஒரு அழிந்து போனது போல, என் வாழ்க்கை ஒரு இல்லாமல் போனது போல ஒரு வெட்டப்பட்ட ஒரு நிலைமையில் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. இதை நான் எதில் சொல்கிறேன் என்றால், என் மனக்கலக்கத்தில் என்ன செய்தேன் சொன்னேன். என் வாழ்க்கையில் நான் மனம் கலங்கி போயிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கிறது தான் என் ஆண்டவர் என் ஆவியில் காண்பிக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி போய் நிற்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தையா, ஏன்னா உங்களை சுற்றிலும் நடக்கிற துக்ககரமான சம்பவமா, உங்களை சுற்றிலும் நடக்கிற உங்களுக்கு எதிர்மறையான காரியமா, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிற பொழுது தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை. அதே சங்கீதம் 31:22 பின்பகுதியில் பார்க்கிறோம். ஆனாலும் உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட போது நீர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்கிறான். கேட்பீர்னு சொல்லலை, கேட்டீர் என்று சொல்கிறான். நான் கலக்கத்தில் தான் இருந்தேன். நான் வெட்டுண்டவனை போல தான் காணப்பட்டேன். நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராத நிலைமையில் தான் காணப்பட்டேன். இதன் மத்தியில் நான் எதை செய்யணும்னா, உம்மை நோக்கி கூப்பிட்ட போது. இந்த உலகத்தில் மனக்கலக்கம் வரும் பொழுது, மனக்குழப்பம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம வாழ்க்கையில் பிரியப்படாதபடிக்கு ஏதோ அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்த நேரத்தில் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடணும், அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, இந்த நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் மனக்கலக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய மனக்கலக்கத்தை நீக்குவார். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலாய் மாறுவார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மனக்கலக்கம் நீங்கணும் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் மனக்கலக்கம் நீங்க இதை செய் என்றால் எதை செய்ய வேண்டும்? சங்கீதக்காரனை போல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னா, கேட்டு உங்களுக்கு பதில் தந்து உங்கள் மனக்கலக்கத்தை என்ன செய்வார், இந்த நாளில் நீக்குவேன் என்பதை பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற மனக்கலக்கம் நீங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.